வைணவ திருத்தலங்களில் 31வது திவ்ய தேசமான திருக்கச்சி அல்லது காஞ்சி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் 9வது நாளான மட்டையடி திருவிழா மற்றும் தீர்த்தவாரி அலைகடலென பக்தர்கள் கூட்டம். இன்னைக்கு தீர்த்தவாரி உற்சவம், வரதராஜ பெருமாளோட தீர்த்தவாரி உற்சவம். இந்த பிரணய கலாபம்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இப்போ பெருமாள் 10 நாள் வெளியில போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? அப்ப வெளியில உள்ள வச்ச தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு சின்ன ஒரு மூடல் மாதிரி. தட் இஸ் ஆல்வேஸ் தே சே தட் கொஞ்சம் ஸ்மால் ஃபிரிக்ஷன் இருந்தாதான் அஃபெக்ஷன் ஜாஸ்தியா இருக்குங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுன்ற விஷயம். அதை தத்ரூபமா நமக்கு காட்டுறதுக்காக பெருமாள் நிறுத்தி காட்டுற லீலை இது. அது ஒரு நம்ம விளையாட்டுன்னு நினைச்சுன்னு நம்ம அதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப என்ன நடக்கும்? இப்போ பெருமாள் வெளியில போயிட்டு வந்திருக்காரு, தனியா போயிருக்காரு. இன்னைக்கு உபயமா நாச்சிமார் இல்லாத தனியா போயிருக்காரு. வெளில வந்தானே தாயாருக்கும் கோவம் வரும், என்ன விட்டுட்டு நீங்க வெளில போயிட்டீங்க, நான் என்னால வீட்டுக்குள்ள வராதிங்கோ அப்படிங்கிறா. இல்ல சாரி அப்படின்லாம் சொல்றாரு பெருமாள். அப்படியா? நம்ம அப்புறம் then he starts playing with her, சமாதானப்படுத்துறது, தன்னோட வைஃபை சமாதானப்படுத்துறார். அது ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி விளையாடி பூ பந்து போட்டு விளையாடி they get சமரசம் ஆயிடுறது. அவளோட ஊழல்ங்கிறது இட்ஸ் நாட் அ ஃபைட், இட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்மால் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அது சரியாகி 2 பேரும் சேர்ந்து பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவி திருப்பி ஒரு கத்தி உண்டாத்தல்னு ஒண்ணு ரொம்ப அழகா நடக்கும். ரொம்ப மொள்ளமா இந்த பிராகாரத்தை சுத்தி வருவா எல்லாரும். அப்புறம் இந்த 100 மண்டபத்துல உள்ள போனோடனே ஒரு மந்திர ஸ்நானம்ங்கிறது பண்ணுவா. பண்ணிட்டு செல்வ பிள்ளைன்னு ஒரு சின்ன பிரதிமா இருக்கு, அந்த அவரை வச்சுட்டு தீர்த்தவாரி உற்சவம் பெருமாளோட சாட்சியா வச்சுட்டு அவர் தீர்த்தவாரி உற்சவம் கண்டறிவார். இந்த தீர்த்தவாரி உற்சவம் நம்ம ஆனந்த சரசுங்கிற இந்த புஷ்கரணியில நடக்கும். அது ஒரு பெரிய ஒரு வைபவமா நம்ம கொண்டாடுறோம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஒரு பெரிய ஒரு விதமான அனுபவம் நமக்கு இது. ஆஸ் அ பர்சனல் நான் நினைப்பேன் எப்பயுமே இந்த மாதிரி டெம்பிள் உற்சவங்கள்லாம் எக்கானமியோட ரொம்ப ரிலேட்டடு. இப்போ இந்த ஜிடிபி ஆஃப் காஞ்சிபுரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல இட் would have zoomed up like anything.
எவ்வளவோ பேர் டிராவலர்ஸ் இருக்கா, ஹோட்டல்ஸ் இருக்கும், புடவை கடைகள் இருக்கும், விளையாட்டு சாமான் இருக்கும். எல்லா விதமான மக்களுக்கும் ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கிறது, வியாபாரத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது. அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலா நம்ம மற்ற கவலைகள்லாம் மறந்து இந்த ஒரு 10 நாள் நம்ம அனுபவிக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பெரியவாள்லாம் வச்சிருக்கா. ஸோ இந்த விளையாட்டுல இருந்து நம்ம எப்படி நம்ம குடும்பத்துல நம்ம எப்படி இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி சமரசமா போகணும். இந்த காலத்துல நிறைய பேருக்கு இதுதான் நடக்கிறது. தே ஆர் டெல்லிங் என்ன விட்டுட்டு போயிட்டா, என்ன விட்டுட்டு ஐஷன் போல. இது பெரும்பாலும் பண்ணி காமிக்கிறார். ஐஷன் போல என்ன கொஞ்ச நாளைக்கு கழிச்சா சமாதானம் ஆயிடணும். அவ்வளவுதான். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உலகமே வியந்த நிகழ்ச்சி. காஞ்சி மாநகரில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை 48 நாட்கள் காஞ்சிபுரம் அதிர்ந்து போகும் அளவு 40 ஆண்டுகளுக்கு பின்பு கிட்டத்தட்ட 1.5 கோடி பக்தர்களுக்கு மேல் அருள் பாவித்த அருள்மிகு அத்திவரத பெருமாள் நீருக்கடியில் அனந்தசரஸ் ஆனந்த புஷ்கரணி குளத்தின் மண்டபத்தில் திருக்காட்சி. இத்திருக்குளத்தில் வரதராஜ பெருமாள் தீர்த்தவாரி நடைபெற்றது. பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.